அந்த டிரைவர் சேம்பரில் எந்த மாதிரி சீக்ரெட் சேம்பர் வச்சுருக்காங்க. இதே மாதிரி பின்னாடி வண்டி பின்னாடி ஒரு சேம்பர் மாதிரி வச்சுட்டு அதில் 2-3 பேர் படுத்துருவாங்க. ஓ ஆமாம். ஸோ அதனால தான் ட்ரக்கில் போகிறதுனால தான் எஸ்கேப் ஆகிப்பட்டேன். அவ்வளோ செக் பண்ணுறோம். 2 வீலர் 4 வீலர் எல்லாம் செக் பண்ணால் கூட சம்பவம் நடந்த பிறகு இந்த எம்எல்ஏ சம்பவம் நடந்த பிறகு நாங்கள் எவ்வளோ சுற்றி எல்லா ஏரியா கும்மிடிப்பூண்டி சுற்றி எல்லா ஏரியா செக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எங்கே குற்றவாளிகள் கிடைக்கல. ஆனால் அவங்க அதே லாரியில் எஸ்கேப் ஆகிடும். அது மட்டும் இல்லை, இங்கே எஸ்கேப் ஆகிட்டு அடுத்த நாள் பர்கூரில் போயிட்டு திருப்பி சம்பவம் பண்ணியிருக்கான். திருப்பி ஆமாம் அடுத்த நாள் போய் பர்கூரில் பண்ணியிருக்கான். தட் மீன்ஸ் இங்கேருந்து இவ்வளோ செக் பண்ணிகிட்ருக்கோம். இவ்வளோ அலர்ட் இருந்தது. டிஜிபி ஆஃபீஸில் இருந்து அலர்ட் கொடுத்தாங்க. ஃபுல் தமிழ்நாடு அலர்ட், ஃபுல் தமிழ்நாடு செக்கிங் நடக்கிறது. அந்த திருப்பி அடுத்த நாள் பர்கூரில் போய் இதே மாதிரி இன்சிடென்ட் பண்ணிவிட்டோம். ஸோ பிகாஸ் ஆஃப் தி லாரி மெயின் ட்ரக்கில் இருக்கிறதுனால தான் இந்த அவங்களுக்கு அந்த சீரியஸ்னஸ் தெரியல. இது நம்ம பண்ணது வந்து ஒரு எம்எல்ஏ கொலை பண்ணி கொண்டெல்லாம் தெரியாதனால அடுத்த நைட்டும் ஏதோ ரிச் லுக்கிங் ஹவுஸ், நிறைய பொருள் அங்கே கிடைக்கும். பெரிய ஒரு ரிச் லுக்கிங் ஹவுஸ் இருந்தால் இந்த பொருள் அதிகமாக கிடைக்கும். அந்த பொருள் செக்யூர் அது இது பண்ணுறது இதுதான் அவங்க. அது விஐபி இதில் தெரியாது அவங்க.